சார் இப்போது லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு சொன்னேன். இந்த கழுத்து வலி வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸு, அதில் ஸ்ட்ரெஸ்ஸை மாற்றினா பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகும் அப்படின்லாம் சொன்னேன். ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸை மாற்றுறது ஒரு ஈஸி டார்கெட் கிடையாது. அப்படி ஈஸியாக இருந்தால் எல்லாருமே மாற்றி எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. அது ஈஸி தான். ஆனால் ஈஸி இல்லாத அளவுக்கு இப்போ சமுதாயமோ இல்லை அவங்கவுங்க பர்சனலாகவோ உருவாக்கி வச்சுட்டாங்க. அதனால் அது மாற்றுறது ஒரு பக்கம் ப்ராசஸ் போயிட்டே இருங்க. அது மேபி ஸ்லோ ப்ராசஸாக இருக்கலாம். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆகலாம். நீங்கள் உண்மையால் அச்சீவ் பண்ணி ஒரு ஹாப்பி பர்சனாக எதையும் கொஞ்சம் கண்டுக்காமல் ரொம்ப ஜெனரஸாக பெருந்தன்மையாக ரொம்ப ஒரு மாதிரி மாறுறதுக்கு மேபி டைம் எடுத்துக்கலாம். மேபி உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கலாம். ஆனால் இப்போ உடனடியாக நம்ம நெக் பெயின், பேக் பெயின், இந்த சயாட்டிக்கா, காலில் வலிக்கிறது, கை விரல் மரமரப்பு, தலை சுத்தல், இதுக்கெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணால் வித்தின் 3 days 4 days பெயின் குறைஞ்சிரும். எக்ஸசைஸ் பண்ணால் வித்தின் 3 or 4 days அந்த பெயின் சுத்தமாகவே போயிடும். 7 நாள் தான் மேக்ஸிமம் ட்ரீட்மெண்ட்டே. உங்களோட கழுத்து வலி, கையில் விரல் மரமரப்பு, தலை சுற்றுறது, வாமிட்டிங் சென்சேஷன் எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு 7 நாள் டெய்லி 1 hour நீங்கள் விருப்பப்பட்ட நேரத்தில் வரலாம். இதுதான் நேரம்னெல்லாம் இல்லைங்க. நீங்கள் எந்நேரம் வேணாலும் வரலாம். 24 hours எந்த டைம் இருக்கோ அந்த டைமில் வரலாம். அது ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து நீங்கள் 4 மணிக்கு சாயந்தரம் ஃப்ரீனா 4 மணி, நாளைக்கு 10:45 தான் உங்களோட ஒர்க்கை விட்டே வர்றீங்கன்னா 10:45. என்ன ஒர்க் பண்ணுறீங்க? என்னவா ஒர்க் பண்ணுறீங்க? கம்பெனியில். ஸோ 10 மணிக்கு வீட்டுக்கு வருவீங்களா? 9 மணியா? நைட்டு 9:30. காலையில் 8 o'clock. காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறது கரெக்டாக வருமா உங்களுக்கு? நைட்டு பண்ணுறது கரெக்டாக இருக்குமா? ரெண்டில் எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும்? மார்னிங் தான். மார்னிங் நான் 4:30 எடுக்கிறேன். ஸோ 5 o'clock 6 o'clock எதுனாலும் மார்னிங் இத்தனைக்கும் கொஞ்சம் ஆக்சிஜன் நல்லா கிடைக்கிறதுனால மார்னிங் எக்ஸசைஸ் நல்லா பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி எந்த நேரம் வேணாலும் வரலாம். நீங்கள் எப்போ முடியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எக்ஸசைஸ் பண்ணி இந்த ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டாய்ட், ட்ரப்பீசியஸ் இதையெல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இங்கிருந்து நரம்பு இங்கே வரைக்கும் போகுது. பிரேக்கியல் பிளெக்ஸஸில் நரம்பு தானே அமுத்திட்டுருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. சதையும் ஜவ்வும் போயிட்டு நரம்பு அமுத்திட்டுருக்கு அப்படி தான் சொன்னாங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொன்னாங்களா? நரம்பு ஜவ்வு வந்து நரம்பு ஜவ்வு எலும்புக்குள்ளே சிக்கிட்டு அமுத்திட்டு இருக்கு. அப்போ நரம்பும் சொல்லியிருக்காங்க, ஜவ்வும் சொல்லியிருக்காங்க. ஜவ்வுங்கிறதாச்சு இங்கெல்லாம் தான் ரேடியேட் ஆகும். ஆனால் நரம்பு அந்த பிரேக்கியல் நியூராலஜியாங்கிறது இங்கே வரைக்கும் ரேடியேட் ஆகும். ஏன்னா இங்கிருந்து ஆரம்பிக்கிற நரம்பு இது ஃபுல்லாக ஒரே நரம்பு. இந்த பக்கம் கையோட விரலில் இந்த பக்கம் இது வந்து ரேடியல் நர்வ். இங்கே வந்து இது 3 விரல் வந்து மீடியன் நர்வ். இந்த 1.5 விரல் அல்னார் நர்வ். இதெல்லாம் கம்ப்ரெஸ் ஆகுறதுனால எங்கே வேணாலும் வலிக்கும், எங்கே வேணாலும் மரமரப்பு வரும். சிலருக்கு பார்த்தா கழுத்து வலி இருக்காங்கன்னா இல்லவே இல்லை, விரல் மரமரப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. விரல் மரமரப்பு இருந்தாலும் அது கழுத்தோட சர்வைக்கலோட சம்மந்தப்பட்டது. ஏன்னா சர்வைக்கல்லிருந்து நரம்பு போகிறதுனால அது எங்கே வேணாலும் ரேடியேட் ஆகும். எந்த நரம்பு எந்த இடத்துல போய் அமுத்துதோ அதை பொறுத்து இங்கே சப்ளை பண்ணுறது அமுத்துனா இங்கே ப்ராப்ளம் வருது, இங்கே சப்ளை பண்ணுறது அமுத்துனா இங்கே வருது, இங்கே சப்ளை பண்ணுறது அமுத்துனா அங்கே வருது. இந்த மாதிரி மாறி மாறி இருக்குது. ஸோ எனி டைம் வித்தின் 1 week அது டோட்டலாக க்யூர் ஆகிடும். டோட்டலாக கழுத்து கையெல்லாம். இடுப்பில் உங்களுக்கு அவ்வளோக்கா இல்லையாட்டிருக்கு. இடுப்பு எடுக்காமையே வெறும் 1 weekலேயே உங்களோட செஷனை முடித்தாலும் முடிக்கலாம். இடுப்பில் காலில் இல்லைன்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் காலில் மட்டும் விரல் மரமரப்பு லைட்டாக இருக்கிறதா சொல்கிறீங்க இல்லையா? காலில் ஓ அதுவா? அதையும் செக் பண்ணிடலாமா சார்? இப்படி காலை எடுத்து குதிங்கால் எடுத்து இந்த இடத்துல அமுத்துங்க. ஏதாச்சும் குதிங்காலில் கால் கை இந்த இடத்துல அமுத்துங்க. எதை அமுத்துனா வலிக்குதான்னு மட்டும் சொல்லுங்க. வலிக்குதுங்களா? இப்படி பிடிச்சி அமுத்துங்க. காலை அப்படியே இங்கே நீட்டுங்க. காலை நீட்டுங்க. இப்படி நல்லா இது மேலேயே நீட்டுங்க. சோஃபா மேலேயே நீட்டுங்க. சோஃபா மேலேயே கூட வையுங்க. தூக்கி மட்டும் பிடிங்க. நான் ஒரு அமுத்துற மாதிரி. இதுதானுங்களா? ஓ இது ஒன்றுமே இல்லைங்க. இதுக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே ஒரு சாஃப்ட் செப்பலும் வீட்டுக்கு வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பலும் போட்டிங்கன்னா போதும். அது வந்து கால்கேனியல் ஸ்பர்ரு. ஆனால் ஓவராக கால்கேனியல் ஸ்பர் இல்லை. கால்கேனியல் ஸ்பர்ரோட ஆரம்ப ஸ்டேஜ். கால்கேனியம்ங்கிற எலும்பு நம்மளோட வெயிட் 70 கிலோன்னு வச்சுக்கோங்க. நம்ம நடக்கிறப்போ 3 மடங்கு 210 கிலோ ஷாக் உள்ளே இறங்குது.
270 கிலோ உங்கள் வெயிட்னா 210 கிலோ, 100 கிலோ வெயிட்னா 300 கிலோ. அதுலேயும் டைல்ஸ் மார்பிள்ஸ் கிரானைட்டில் நடக்கிறப்போ பயங்கரமாக ஷாக் உள்ள இறங்குது. டைல்ஸ் மார்பிள்ஸ் கிரானைட்டில் இறங்குறப்போ அது வந்து ஹார்டர் சர்ஃபேஸ். இப்போது மொசைக்கில் நீங்கள் கீழே விழுந்துட்டிங்கன்னா ஃப்ராக்சர் ஆகுமோ இல்லை ஆகாதோ, ஆச்சுனாலும் சின்னதாக ஆகும். இதே இது கிரானைட்டில் விழுந்துட்டிங்கன்னா, மார்பிள்ஸ் கிரானைட் டைல்ஸ்லாம் விழுந்திங்கன்னா அதை விட அதிகமான ஃப்ராக்சர் ஆகும். அந்தளவுக்கு அது ஒரு கெட்டியான சர்ஃபேஸ். அதனால் வீட்டுக்குள்ளே ஒரு சாஃப்ட் செப்பல், வீட்டுக்கு வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பல். இதே உங்கள் ஒர்க்குக்கு ஷூ தான் போட்டு போகணும், இல்லை உங்கள் கல்ச்சர் ஷூ போடுறது அப்படியா இருந்தால் சிலிக்கான் லேயர் அப்படின்னு ஒன்று விற்கிறாங்க ஆன்லைன் ஆஃப்லைன்லேயோ. அந்த சிலிக்கான் இது வந்து ஜஸ்ட் அது எவ்வளோ கம்மி ப்ரைஸ் தான். அதை வாங்கி உள்ளே போட்டுட்டா அது ஓகே ஆயிடும். அதை வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டா ஷாக் அப்சார்பராக இருக்கும். உங்கள் வெயிட் ஊன்ற தன்மையை வந்து அது குறைச்சி கொடுக்கும். அதுதான் மெயின் இது. அது அப்போ பெருசாக இல்லைங்க அந்த இடத்துல. அப்போ காலில் வலி இருக்கா இல்லையா? கால்லையோ இடுப்புலையோ? வேற எங்கேயுமே இல்லை. ஓகே. கெண்டைக்காலில் வலி இருக்குங்களா? அது இருந்துச்சுன்னா பேக் பெயின் தான். கால் பூராவுமே இருக்குது. அப்போ ஒரு சைடே தானே இருக்குது. அப்போ டெஃபினட்டாக பேக் எக்ஸசைஸும் செய்யணும். நெக்கு மட்டும் சாருக்கு பத்தாது, பேக் எக்ஸசைஸும் செஞ்சாகணும். பேக் எக்ஸசைஸும் செஞ்சால் தான் டோட்டலாக சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி டோட்டலாக ரீஜெனரேட் ஆகும். அந்த மாதிரி எதுவும் நெக்குனா 7 டேஸும் பேக்கும் சேர்ந்து செய்யறதுனா ஆக்சுவலாக 14 டேஸு. ஆனால் நீங்கள் வேகமாக மனப்பாடம் பண்ணுறதா இருந்தால் 12 டேஸாவோ 10 டேஸாவோ குறைச்சி எல்லா எக்ஸசைஸும் முடிக்கலாம். ரெண்டுமே எது ஆரம்பித்தாலும் ஒரு 3 டேஸ் அந்த மாதிரியே குறைஞ்சிரும். சரிங்களா? அதனால் நீங்கள் எப்போ முடியுமோ அப்போ வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.